காதல் 10. இப்படியே 2 வாரம் சென்றிருந்தது. நடேசனின் வீட்டில் தேடுதல் வேட்டையை குறைத்திருந்தனர். எவ்வளவு தேடியும் அவள் அகப்படாதது மட்டுமல்லாமல், அவள் எங்கே சென்றாள் என்பதற்கான எந்த தடயமும் கிடைக்காமல் போக, அவர்கள் சந்தேகப்பட்டவர்களையும் கண்காணித்து அவர்களிடமும் எந்த தடயமும் கிடைக்காமல் போக, அவர்களே ஒரு முடிவிற்கு வந்திருந்தனர். காட்டுக்குள் சென்று இறந்து விட்டாள் என்று தான் முடிவு செய்திருந்தனர். ஏனென்றால் அவர்களை தாண்டி சென்றிருக்க முடியாது என்ற எண்ணத்திற்கு வந்திருந்தனர். எப்படியோ அவளை தலைமுழுகித்தான் இருந்தனர். அவள் கிடைத்தாலும் அதையேதான் செய்யவும் இருந்தனர். அதை வீட்டில் தெரியப்படுத்த பெண்கள் அனைவரும் வாயிலும் வயிற்றிலும் மாறிலும் அடித்துக்கொண்டு அழ, நாராயணன் ஆக்ரோஷமாக கர்ஜித்திருந்தார். என்ன அவமானப்படுத்திட்டு போனவ எங்க போய் செத்துட்டாளுன்னு சந்தோஷப்படு. அவ உடம்பு கூட கிடைக்கல. ஒருவேளை அவ கிடைச்சிருந்தா நான் என் கையாலேயே கொழுத்தி இருப்பேன். அவ படத்துக்கு மாலைய போட்டு நடு வீட்டுல மாட்டிட்டு அடுத்த வேலைய பார்க்க போங்க. அவ பிறக்கும் போதே எனக்கு தெரியும் இவ இப்படி எதையாவது இழுத்து வைப்பான்னு என்று சலித்து கொண்டே அங்கிருந்தவர்களை மிரட்டி விட்டு சென்றிருந்தார். யாராலும் எதுவும் பேச முடியாத அவல நிலைதான். ஒற்றை பெண் பிள்ளையின் மீது உயிரையே வைத்திருந்தார் பெண்கள் எல்லோருமே. பார்வதி மட்டுமல்லாமல் பூமாதேவிக்கும் நிலா என்றால் உயிர். அங்கேயர்கண்ணியை கேட்கவே தேவையில்லை. மனம் உடல் இரண்டும் சோர்ந்து படுக்கையே கதி என்று கிடந்தார். காத்தவராயன் மனைவி புஷ்பாவை தவிர மற்ற 3 அணிகளுக்கும் அவள் செல்ல பிள்ளையாக நல்ல தோழியாகத்தான் இருந்தாள். அவர்களுக்கும் அவளுக்கு என்ன ஆனது என்ற மன வருத்தம் நிறையவே இருந்தது. ஆண்கள் யாரும் இதுவரை தங்கள் மனதில் உள்ள எண்ணங்களையோ அன்பையோ பகிர்ந்து கொண்டதில்லை. அதனால் யார் எந்த மனநிலையில் இருந்தனர் என்று யாருக்கும் தெரியவில்லை. சிறியவர்கள் 4வரும் கூட அப்படியே இருக்க அவர்களின் என்ன ஓட்டமும் மற்ற யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இவர்கள் நிலை இப்படி இருக்க அங்கே நிலா என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று பார்க்கலாம். இந்த 2 வாரங்கள் அந்த வீட்டின் மனிதர்களை அவள் ஓரளவேனும் புரிந்து வைத்து உள்ளாள் என்றுதான் சொல்லலாம். அவள் பேச்சிலும் பழகியதும் 2 பெண்களிடமும் குழந்தை ஆகாஷிடம் மட்டுமே. ஆண்கள் வரும்பொழுது அந்த இடத்திலேயே அவள் இருப்பதில்லை. சமையல் அறையில் சென்று கிட்டத்தட்ட ஒளிந்து கொள்வாள் என்று சொல்லலாம். ஹேமா கணேசனிடம் நிலாவை பற்றி விடயங்களை தெரிவித்திருந்ததினால் அவனும் ஒன்றும் பெரிதாக கண்டு கொள்ளாமல் தன் வேலையை மட்டும் செய்து கொண்டிருந்தான். குமரனும் அன்று அவள் பேசியதை கேட்டிருந்ததனால் அவள் மனசஞ்சலத்தை புரிந்து கொண்டு அவளிடமிருந்து ஒதுங்கியே இருக்க ஆரம்பித்தான். ரங்கராஜன் மட்டுமே அவளிடம் பேச முயற்சி செய்வார். அதுவும் பொதுப்படையான விசாரிப்புகள் மட்டுமே. சாப்பிட்டியாமா? இங்க என்ன பண்ற? ஒழுங்கா தூங்குனியாமா என்பது போல விசாரிப்புகள் மட்டுமே. அதற்கும் அவள் பதில் மொழியாமல் என்று மென்மையான வாய்மொழி தலையை ஆட்டியபடி சிறிதான புன்னகை மட்டுமே அவளிடமிருந்து பதிலாக வரும். பங்கஜம் ஓரளவிற்கு ரங்கராஜனிடம் நிலாவை பற்றி தெரிவித்திருந்தமையால் அவரும் அதை எதுவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தன் மகளிடம் மருமகளிடம் பேசுவது போல சகஜமாக பேச முயற்சி செய்தார். அவள் என்னதான் மறைத்திருந்தாலும் அவளுடைய குழந்தைத்தனம் ஆகாஷிடம் வெளிப்பட்டுவிடும். அன்றும் அப்படித்தான். குமரன் தன் அறையில் பால்கனியில் நின்று கைபேசியில் தன்னுடன் பணிபுரியும் கல்லூரி கால தோழனான விக்னேஸ்வருடன் கேஸ் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்க, கீழே ஆகாஷின் சிரிப்பு சத்தம் அதிகமாகவே இருக்க அவன் கவனம் கீழே சென்றது. அங்கே குழந்தையுடன் குழந்தையாய் கண்ணை கட்டியபடி ஆகாஷை தேடி பிடித்து கொண்டிருந்தாள் இனிய நிலா. அவள் கண்ணை மூடி துணியால் கட்டப்பட்டு இருக்க ஆகாஷை கைகளால் துளாவி பிடித்து கொண்டிருக்க, இவனும் அவளுக்கு ஆட்டம் காட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் அலைய வைத்து கொண்டும் அவளை பின்புறம் சீண்டிவிட்டு ஒளிந்து கொள்வது என்று போக்கு காட்டிக்கொண்டிருந்தான் அந்த வாண்டு. ஹேமா அவனுக்கு உணவு ஊட்டி கொண்டு இருந்தாள். பங்கஜம் வாசலில் உள்ள படியில் அமர்ந்தபடி அதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தார். ஆகாஷுடன் இருக்கும் நேரங்களில் மட்டுமே நிலாவின் முகத்தில் இந்த புன்சிரிப்பை காண முடியும். மற்ற நேரங்களில் எல்லாம் முகத்தை அமைதியாகவே வைத்துக் கொள்பவள் ஆமை தனது கூட்டுக்குள் ஒளிவது போல அவளின் கூட்டுக்குள் ஒளிந்து கொள்வாள். மற்ற நேரங்களில் எல்லாம் மென்னகையுடன் வலம் வருபவள் அவள் பொங்கி சிரிப்பது எல்லாம் ஆகாஷுடன் விளையாடும் போது மட்டுமே. அவள் பொங்கிய சிரிப்பை ரசித்து கொண்டிருந்த பங்கஜம் மட்டுமல்ல, மேலே நின்று பார்த்து கொண்டிருந்த குமரனும் நிலாவின் அந்த சிரிப்பை பார்த்து ரசித்து கொண்டேதான் இருந்தான். இவள் சிரித்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று அவன் எண்ணம் போன போக்கை சற்று நேரம் பொறுத்துதான் உணர்வுக்கு வந்தவன்
தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு பெண் அறியாமல் அவளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அவளுக்கு தெரியாமல் அவளை ரசிப்பது தவறாயிற்றே என்று யோசித்தவன் தன்னையே கடிந்து கொண்டு தன் அறையினுள் நுழைந்து விட்டான். பங்கஜத்தின் வளர்ப்பிலும் தங்கையுடன் வளர்ந்ததினாலோ பெண்களுடன் ஒரு எல்லை மீறி பழக மாட்டான். ஆண்கள் படிக்கும் பள்ளியில் படித்திருந்தாலும் பொழுதெல்லாம் அது அவனுக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை. கல்லூரி நாட்களில் கூட பெண்களிடம் தோழமையுடன் பழகினாலும் அது ஒரு சகோதரத்தன்மை ஒளிந்து இருக்கும். அவன் சிரித்த முகத்திற்கு கண்ண குளிக்கும். அவனை ரசிக்காத பெண்கள் இல்லை என்று சொல்லலாம். நீதிமன்ற வளாகத்திலும் தன்னுடன் பணிபுரியும் சக பெண்கள் வழக்கறிஞர்களிடம் தூய்மையான தோழமை தன்மையுடன் தான் பழகுவான். ஆனால் இவளிடம் ஏனோ ஒரு சிறு தடுமாற்றம். அவள் மருண்ட விழிகள் அவனை நிமிர்ந்தும் பார்க்காத அவளின் பாங்கு அவனை தடுமாற செய்தது. தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தான். தன் தாயுடன் மட்டுமே நேசர் பாராட்டுபவள் அவள். பங்கஜம் தங்கள் மேலிருக்கும் நம்பிக்கையில் மட்டுமே ஒரு வயது வந்த பெண்ணை வீட்டில் தங்க வைத்திருக்கிறார் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவனுடைய சிந்தனையும் பார்வையும் தவறு என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சிந்தனைகளுக்கு கடிவாளமிட்டு நிறுத்தி இருந்தான். ஆகாஷுடன் பேசும்போது தான் நிலாவின் கண்களை அவதானித்திருக்கிறான் அவன். பெரிய வட்ட வடிவ கண்கள். அந்த கண்கள் தன்னை ஆழ்ந்து நோக்காதா என்று அவனையும் அறியாமல் அவனின் சிந்தை வேலை செய்யும் போது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னுடைய சிந்தனையை வேறு வேலைகளில் புகுத்தினான். பெண்களை பார்த்திராதவன் இல்லை அவன். நல்ல அழகான பெண்களை அவன் எவ்வளவோ முறை பார்த்திருக்கிறான். அவன் எப்பொழுதும் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவன் இல்லை. இவன் ஆளை அசத்தும் புன்னகையிலும் கண்ணக்குழியிலும் மயங்கி இவனிடம் காதலை சொன்ன பெண்களையும் இவன் பார்த்திருக்கிறான். அவர்களுக்கு மென்னகையை பதிலாக அளித்துவிட்டு பதில் கூறாமலே கலன்று கொள்வான். ஆனால் இவள் தன் சிந்தையில் புகுந்து தன்னை குடைந்து கொண்டிருக்கிறாள். தடுமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாள். அவனுள் சில நாட்களாகவே அது வேறு தவறு என்று அவன் புத்திக்கு புரிந்திருந்தது. ஆனால் மனதிற்கு புரியவில்லை. புத்தியும் மனதும் ஒன்றை என்று நம் விஞ்ஞானம் பேசலாம். ஆனால் புத்தி தான் இரண்டாக செயல்படுகின்றதோ என்ற சந்தேகம் நம் அனைவருக்குமே இருக்கும். அது வேறு இது வேறு என்ற எண்ணம் ஒவ்வொரு படித்த மனிதர்களுக்கும் வருவது இயல்பாகி விட்டிருந்தது. அறையினுள் நுழைந்தவனுக்கு அவன் எவ்வளவு தடுத்தும் சிந்தனையில் நிலா மட்டுமே ஆக்கிரமித்திருந்தாள். தன்னையே கட்டுப்படுத்த அவன் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோற்று கொண்டுதான் இருந்தது. அவன் அப்படி அவனையே கட்டுப்படுத்த மேலும் 2 காரணங்கள் இருந்தது. ஒன்று, அவள் சிறு பெண். மற்றொன்று, அவள் ஆண்களிடம் பயந்து பழகுகிறாள். அது எதனால் என்று இந்நாள் வரையிலும் யாருக்கும் தெரியவில்லை. ஒன்று, அது அவளது வளர்ப்பாக இருக்க வேண்டும். அல்லது அவள் அப்படி பயந்து நடுங்கும்படி அவள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்திருக்க வேண்டும் என்று அவன் வக்கீல் மூளை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருந்தது. பாவம், அவனுக்கு தெரியவில்லை இரண்டுமே அவள் வாழ்வில் நடந்திருக்கிறது என்று. நிலாவை பற்றிய என்ன சுழற்சி சுழன்று கொண்டிருந்தவன் மறைமுகமாக இனிய நிலாவை பற்றி தனக்கு தெரிந்த வகையில் விசாரித்து கொண்டுதான் இருந்தான். பெண் பிள்ளை என்பதால் அவளின் புகைப்படங்களை கொடுக்கவும் முடியாது. யாரிடமும் இப்படி ஒருத்தி இருக்கிறாள் என்று அறிவுறுத்தி தேடவும் முடியாது. அவன் விசாரிப்புகள் எல்லாம் தங்கள் சுற்று வட்டாரங்களில் இப்படி ஒரு பெண் காணாமல் போய் இருக்கிறாள் என்று அறிந்து கொள்வது. அவன் இருக்கும் தொழிலில் அது அவனுக்கு சாத்தியமாகவே இருந்தது. காவல்துறையிலும் தோழமைகள் இருந்ததனால் காவல் நிலையங்களுக்கும் அவனால் சகஜமாக சென்று வர முடிந்தது. அப்படி சென்று வரும் நாட்களில் எல்லாம் சாதாரணமாக பேசிக்கொண்டே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டரில் கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்திருக்கிறதா, பெண் யாரை பற்றியாவது ஏதாவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிறதா என்று பொதுப்படையாகவே தேடிக்கொண்டிருந்தான். யாரும் அறியாத வண்ணம் விசாரித்தபடியும் இருந்தான். ஆனால் அவனுக்கு அதுவும் கெட்டவில்லை. நடேசனின் குடும்பத்தினர் தான் போலீசில் புகார் கொடுக்கவே இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி குமரனுக்கு தேடியது கிடைக்கும்? ஆனால் அவன் சோர்ந்து போகவும் இல்லை, தன் தேடுதலை நிறுத்தவும் இல்லை. பங்கஜமும் நிலாவிடம் நன்றாக பேசினார். அவளுக்கு தைரியத்தை கொடுக்க முயன்றார். அவர் என்னமோ முயற்சி செய்தார்தான். ஆனால் அவளிடம்தான் எந்த முன்னேற்றமும் இல்லை. சிறுவயது தொட்டு வளர்த்த கொண்ட மனப்பாங்கு உடனே மாற்ற வேண்டும் என்றால் அவளால் அது முடியவில்லை. பங்கஜம் சொல்வதற்கெல்லாம் தலையை நன்றாக ஆட்டினாள். ஆனால் அடுத்த நிமிடமே அவர்கள் வீட்டு ஆண்கள் வந்தால் எங்கிருந்தாலும் உள்ளே சென்று மறைந்து விடுவாள். இதை முதலில் போக்க வேண்டும் என்று ரங்கராஜிடம் கூறியவர்
அவரின் மூலமாகவே சிறு சிறு பேச்சுக்களை வளர்க்க சொல்லி இருந்தாள். அவரும் அவளை தன் மகள் போல பாவித்து அந்த சிறு பெண்ணின் மன ஓட்டத்தை சரிப்படுத்தும் முனைப்பில் அவள் பேசவில்லை என்றாலும் இவரே வெளியே சென்று அவளுடன் ஆவலாக ஏதாவது பேச முயற்சி செய்வார். அவள் மரியாதை நிமித்தமாக அவருக்கு பதில் அளித்துவிட்டு செல்வாள். தானும் ஒரு பெண் பிள்ளைக்கு தகப்பனாக அந்த பெண்ணின் பயத்தை போக்க அவளின் தாய் தந்தையுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற நினைப்பிலும் முனைப்பிலும் அவரும் ஏதோ முயன்றார் எனலாம். ஆனால் நிலா யாருக்கும் வழிவிடவில்லை என்பதுதான் உண்மை. அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொன்னாலே தவிர அடுத்த நிமிடம் பஞ்சாக பறந்து விடுவாள் சமையலறையை நோக்கி. அவள் தன் கூட்டுக்குள் நுழைய வழிவிட்டாள் என்றால் அது ஆகாஷிற்கு மட்டுமே. அவள் சிரிப்பு சந்தோஷம் ஆகாஷிடம் மட்டுமே வெளிப்படும். ஹேமாவுடன் தோழமையுடன் பழகினாலும் அதில் சற்று விலகல் தன்மை இருக்கும். பங்கஜத்திடம் அன்பு பாசம் அரவணைப்பு என்று தாய்க்குரிய அனைத்து அந்யோன்யத்தையும் அவரிடம் கண்டவள் அவளுடன் மட்டும் மகளாக இணைந்துதான் போவாள். அது ஒரு தனி பாச பிணைப்பாக இருக்குமே தவிர அந்த பிணைப்பை அவள் வாய்மொழியாக அல்ல, கண்களாலும் உடல் மொழியால் மட்டுமே அவரிடம் வெளிப்படுத்துவாள். எந்த கோடும் ரோடும் போடாமல் அவள் பழகுவது என்னவோ ஆகாஷிடம் மட்டுமே. அந்த வாண்டும் தனக்கு விளையாட்டுக்கு ஆள் கிடைத்தது என்று வந்த நாள் முதலே அவளிடம் அட்டையாக ஒட்டி கொண்டுதான் தெரிந்து கொண்டிருந்தது. வணக்கம் தோழமைகளே, நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது என்னுயிரே காதல் என்பது. இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கதைக்குள் போகலாம் தோழமைகளே. காதல் 11. இப்படியே ஒரு நாள் நீதிமன்றத்தில் இருந்து திரும்பி வந்த குமரன் தன் அன்னையை அழைக்க அவர் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்றிருந்தார். ஹேமாவும் ஆகாஷும் அவளுடைய தாய் வீட்டிற்கு சென்றிருந்தனர். கணேசன் மில்லுக்கும் ரங்கராஜன் வயலுக்கும் சென்றிருந்தார். வீட்டில் நிலாவை தவிர யாரும் இல்லை. பங்கஜம் நிலாவிடம் சொல்லிவிட்டுத்தான் சென்றிருந்தார். அவள் எங்கு அழைத்தாலும் வருவதில்லை. வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் செல்ல மாட்டாள். இவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவளால் வீட்டின் உள்ளேயே அடைந்து கிடக்க முடிகிறது என்று. ஆனால் அவள் அப்படித்தான் வளர்க்கப்பட்டிருந்தாள். அவளுக்கு அது மிகவும் சாதாரணமாகவே தெரிந்தது. அது அவளுக்கு பிடித்தும் இருந்தது. வெளியே செல்வதுதான் அவளுக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. அது மட்டுமில்லாமல் எங்கே அவள் வெளியே சென்றால் தன்னை தன் குடும்பத்தினர் பார்த்து விடுவார்களோ, வேறு யாராவது தனக்கு தெரிந்தவர்கள் பார்த்து அழைத்து சென்று விடுவார்களோ என்று பயமும் இருந்தது. அவள் வண்டியில் ஏறியது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அன்று இருந்த மன உளைச்சலிலும் உடல் அசதியிலும் வேறு எதையும் கவனிக்க அவளுக்கு தோன்றவில்லை. தப்பித்தால் போதும் என்று நினைத்து விட்டாள். வண்டி எவ்வளவு தூரம் பிரயாணத்தில் இருந்தது, அவள் ஊருக்கும் இந்த ஊருக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும் என்றெல்லாம் அவள் கணித்திருக்க முடியவில்லை. ஏன், அந்த ஊரின் பெயர் கூட அவளுக்கு இந்நாள் வரை தெரியாது. அதை தெரிந்து கொள்ளவும் அவள் விரும்பவில்லை என்று கூறலாம். பாவம், வெளி உலகம் அறிவு இருந்தால்தானே. அதுவும் உலகம் ஏதும் அறியாத கிராமத்தில் வளர்ந்த சிறு பெண். நீதிமன்றத்தில் இன்று அவனுக்கான வழக்குகள் எல்லாம் சீக்கிரமே முடிந்து இருக்க தலை லேசாக வலிப்பது போல இருந்ததனால் சீக்கிரமே வீட்டிற்கு கிளம்பியிருந்தான். வீட்டின் உள்ளே நுழைந்த குமரன் தன் தாயை அழைத்து கொண்டே உள்ளே வர நிலாவிற்கு சற்று பதட்டமாக ஆகிவிட்டது. வீட்டில் யாரும் இல்லையே என்று. அவனும் நேராக வந்து வரவேற்பறைக்கு வந்தவன் அமர்ந்தபடியே, அம்மா, ரொம்ப தலை வலிக்குது, சூடா உங்க கையால காஃபி கொண்டு வாங்க என்று கூறியபடியே சோஃபாவில் காலை நீட்டி தலையை பின்பக்கமாக சாய்த்து கண்மூடி அமர்ந்து விட்டான். அவனின் தோற்றமும் அவனின் முகமும் அவன் உடல் சோர்வை அவளுக்கு காட்டியது. இவளுக்கு தனியாக இருப்பதே பதட்டத்தை கொடுக்க, மேலும் சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் அங்கிருந்தபடியே மெதுவாக எட்டி பார்த்தாள். அவன் அமர்ந்திருந்த பாங்கே அவனின் அதீத சோர்வை காட்ட, அவனும் காஃபி கிடைக்காத எண்ணத்தின் சுழற்சியில் மீண்டும் தன் தாயை அழைத்தான். அம்மா, தலை ரொம்ப வலிக்குதும்மா, காஃபி கொண்டு வாங்க என்று கூற, வேறு வழியில்லாமல் இவளே காஃபியை எடுத்துக்கொண்டு சென்றாள். அவன் கண்மூடி அமர்ந்திருந்ததால் மெதுவாக சென்று காஃபி கோப்பையை டேபிளின் மீது வைத்தவள் ஒன்றும் பேசாமல் மடமடவென்று சமையலறையில் நுழைந்து கொண்டாள். இவன் 2-3 முறை கேட்டும் காஃபி வராமல் இருக்க, அப்போதுதான் என்று சலித்தபடியே கண்களை திறக்க காஃபி கோப்பை மட்டும் டேபிளின் மீது இருந்தது.
உருவ முடிச்சுக்களுடன் காஃபி குவளையை கையில் எடுத்தான் குமரன். எடுத்தவன் அதை பருக ஆரம்பித்தான். அவன் தாய் கைப்பக்குவம் அவனுக்கு நன்றாகவே தெரியும். அந்த செயலும் அந்த காஃபியும் அது யாரின் கைப்பக்குவம் என்று அவனுக்கு உணர்த்தி இருக்க பொறுமையாக அதை ரசித்து ருசித்து குடித்தான். அந்த நேரத்திற்கு அவனுக்கு அது மிகவும் தேவைப்பட்டது. குடித்து முடித்தவன் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு சமையலறையை நோக்கிச் சென்றான். அவன் சென்று பார்க்கும்போது அவள் ஜன்னலின் வழியே எதையோ ரசித்துக் கொண்டிருந்தாள். மெல்லிய எழில் ஓவியமாக நின்றிருந்தவளை ரசித்தவன் உஃப் என்று காற்றை இழுத்து விட்டு ஊதி தன்னை நிதானப்படுத்தி கொண்டு தொண்டையை கனைத்து தனது இருப்பை அவளுக்கு உணர்த்தினான். அந்த மிதமான சத்தத்திற்கே அவள் உடம்பு அதிர, என்ன இவள், எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறார்களே, இந்த அம்மா 3 வாரமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த பொண்ணோட பயத்தை போக்கத்தானே சொன்னேன். இவ பயத்தை போக்குனா தானே இவகிட்ட பேசி இவளை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முடியும் என்று அவன் தங்கை லக்ஷ்மியையும் சற்று பயந்த சுபாவம்தான். அதிர்ந்து விழிப்பாளே தவிர எல்லாவற்றிற்கும் பயப்பட மாட்டாள். இவளோ குரலுக்கே பயப்படுகிறாள். ஆண்களை பார்த்தாலே பயப்படுகிறாள் என்று யோசித்தபடியே உள்ளே நுழைந்தான். அவள் தலையை குனிந்தபடியே திரும்பி நின்று கொண்டாள். கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் நின்ற ஜன்னலின் அருகில் தான் வாஷ்பேஷன் எனப்படும் அலம்பும் தொட்டி இருந்தது. அவன் நேராக சென்று காஃபி குவளையை நீர் விட்டு கழுவியவன் அதன் அருகிலேயே அதை கவிழ்த்து வைத்து, காஃபி நல்லா இருந்தது நிலா, தேங்க்ஸ் என்று சாதாரணமாக கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான். இவன் தன்னை ஏதாவது செய்து விடுவானா? அதுவும் வீட்டில் யாரும் இல்லை என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தவளுக்கு அவன் சாதாரணமாக குவளையை கழுவி வைத்தது மட்டுமல்லாமல் அவளிடம் நன்றியும் கூறிவிட்டு செல்ல அவளுக்குத்தான் ஏதோ போல இருந்தது. இவனை போய் தவறாக நினைத்து விட்டோமே என்று. ஆனால் அதற்கு அவளிடம் காரணம் இருந்தது. என்னதான் அவள் தலை குனிந்தபடி சென்றாலும் இவனின் பார்வை அடிக்கடி தன்னை சுற்றி வருவதை அவளால் உணர முடிந்திருந்தது. திருமணமாகாதவன் இவன். தன்னை ஏன் இப்படி அவதானிக்கிறான் என்ற யோசனை இருந்தாலும் அவன் தன்னைத்தான் பார்க்கிறானா என்ற ஐயமும் இருந்தது. ஏனோ அவனை தவறாக நினைக்க தோன்றவில்லை என்றாலும் இன்று வீட்டில் யாரும் இல்லாத சூழல் அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தியது எனவோ உண்மைதான். ஆனால் அவனும் கண்ணியமாக அவளை கடந்து சென்றிருக்க அவள் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். அவனின் மீது நல்ல எண்ணமும் உதித்திருந்தது. சமையலறையிலிருந்து வெளியே வந்தவன் நிலாவின் பதட்டத்தையும் பயத்தையும் உணர்ந்திருந்தான். அவளை மேலும் பதட்டப்படுத்தாமல் தன் அறைக்கு சென்று விட்டான். வீட்டில் யாரும் இல்லாத இந்த நேரத்தில் தான் எதை பேச விளைந்தாலும் அது அவளின் பயம் அதிகமாக்கும் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். முதலில் அவளிடம் பேசலாம் என்று நினைத்தவன் அவள் அருகில் கை நடுக்கத்தை பார்த்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். அவளின் உணர்வை படிக்க முயன்றான். ஆனால் ஏனோ அவளின் உணர்வுகளை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அது ஏனென்று அவனுக்கே பலமுறை அவன் கேட்டுக்கொண்டான். ஆனால் அதற்கான விடை அவனுக்கு இன்னும் தெரியவில்லை. அதை புரிந்து கொள்ளும் நாள் வரும்போது அவன் எப்படி உணர்வான், அவர்களுக்கு எப்படி அதை உணர்த்துவான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். அன்று இரவு காத்தவராயன் அறைக்குள் வந்து, புஷ்பா, அவன் எண்ணங்களை படிக்க முயற்சித்தாள். என்ன, என் முகத்தையே பார்த்துட்டு இருக்க என்று காத்தவராயன் கேட்க, இல்ல, உங்க தங்கச்சி உண்மையிலேயே கிடைக்கலையா, இல்ல உங்க தங்கச்சி மேல இருக்க பாசத்துல அவளை நீங்களே எங்கேயாவது மறைச்சு வச்சிட்டீங்களா என்று கேட்க அவளை முறைத்து பார்த்தான் காத்தவராயன். எனக்கு அவ மேல பாசம் அதிகம்தான். அதுக்காக இவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டு போயிருக்காளே, அதுக்கு நான் உடந்தையா இருப்பேன்னு சொல்றியா என்று காத்தவராயன் காட்டமாகவே கேட்டான். உடந்தையா இருக்க சொல்லல, ஆனா உங்க யாராலையும் அவளை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றத என்னால நம்ப முடியல என்றாள் புஷ்பா மெல்லிய குரலில். இப்ப நீ என்ன சொல்ல வர? நாங்களே மறைச்சு வச்சிட்டோம்னு சொல்ல வரியா? அவனும் சற்று காட்டமாக கேட்க, நான் அப்படி சொல்ல வரல. நமக்கு திருமணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நாம சரியா பேசவே 2 மாசம் ஆயிடுச்சு. அவங்க பொண்ணு கேட்டு வரும்போது என்னால எதுவும் சொல்ல முடியல. ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு
உங்ககிட்ட கதிரேச அண்ணனை பத்தி சொன்னேன். கதிரேசன் மட்டும் இல்ல, அவங்க அண்ணன் அமுதவாணனும் சரி கிடையாதுன்னு. ஒரு தங்கச்சியா இருந்தாலும் அவங்களோட பார்வை எப்பயும் சரி இருந்ததில்ல. ஆரம்பத்துல இத உங்ககிட்ட சொல்ல எனக்கு தயக்கமா இருந்தது. நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோன்னு பயமாவும் பதட்டமாவும் இருந்துச்சு. ஆனா இனிய நிலாவோட வெகுளித்தனத்தை பார்த்துட்ட பிறகு, நிலாவுக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு, நான் மத்த யார்கிட்டயும் சொல்லாம உங்ககிட்ட தான் இந்த விஷயத்த சொன்னேன். ஆனா அப்ப நீங்க என்ன அமைதியா இருக்க சொல்லிட்டீங்க. ஒருவேளை நீங்க தான் உங்க தங்கச்சிய காப்பாத்துனீங்களோன்னு என்று அவள் பேசிக்கொண்டே போக கையை நீட்டி இடைநிறுத்தினான் காத்தவராயன். எனக்கு நிலா மேல பாசம் அதிகம்தான். ஆனா நான் அதை அவகிட்டயே காட்டுனதில்ல. இங்க வீட்டு சூழ்நிலைய பார்த்தல, இங்க எல்லாருமே இப்படித்தான். முகத்துல ஒரு இறுக்கத்தை வச்சுக்கிட்டே அலைவாங்க. அன்பை மத்தவங்களுக்கு காட்டவும் மாட்டாங்க, நம்மளையும் காட்ட விட மாட்டாங்க. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்தான். ஆனா அது பாவம் அவளுக்கே தெரியாது. அந்த அன்பை அவகிட்ட காட்ட நான் முயற்சித்தது கூட பண்ணவில்லை என்று அவன் மெதுவாக கூற, நானும் அண்ணனுங்க கிட்ட சொல்லி திருமணத்தை நிறுத்த முயற்சி பண்ணேன். நெடுமாற அண்ணன் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் செவி கொடுத்தாரு. இளமாற அண்ணனும் பெரியவரும் கொஞ்சம் கூட என்ன பேச்ச கேட்கவே இல்லை. என்னால மட்டும் தனியா என்ன பண்ண முடியும் சொல்லு? பெரியவங்கள மீறி எப்பயும் எதையும் பண்ணதில்ல. திடீர்னு உன்னை பண்ண முடியுமா என்ன? அதுவும் இல்லாம அப்பயே திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி முடிச்சிருந்தாங்க. என்னால அந்த நேரத்துல எதையுமே பண்ண முடியாதுன்னு நெடுமாற அண்ணனும் சொல்லிட்டாரு. என்ன என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாம போயிடுச்சு. நெடுமாற அண்ணனுக்கும் நிலா மேல கொஞ்சம் பாசம் அதிகம்தான். ம் என்று பெருமூச்சு வெளியிட்டவன், திருமணம் முடியட்டும், வேற ஏதாவது பிரச்சனை நிலாவுக்கு வந்தா நாம துணையா இருக்கலாம்னு நெடுமாற அண்ணன் சொன்னாரு. நானும் வேற வழி இல்லாம சம்மதிச்சேன். ஆனா நிலா இப்படி ஓடி போவான்னு நாங்க எதிர்பார்க்கல. அது குடும்பத்துக்கு எவ்வளவு அவமரியாதை தெரியுமா? அதுக்கு நான் துணையா போய் இருப்பேன்னு நினைக்கிறியா என்று அவன் ஆதங்கமாக பேசிக் கொண்டிருக்க, அப்படி ஒருவேளை உங்க தங்கச்சி வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தா உங்களால இந்த திருமணத்தை நிறுத்தி இருக்க முடியாதுல்ல? அப்ப பாவம் அவளும் என்னதான் பண்ணுவா என்று கேட்டாள் புஷ்பா. அதுக்காக அவ ஓடி போனது சரின்னு சொல்றியா என்று சற்று கோபமாகவே கேட்டான் அவன். சரியில்லதான். ஆனா அவளும் பாவம் என்ன பண்ணுவா? இப்ப உட்கார்ந்து அழுகுறவங்க அத்தையும் பெரிய அத்தையும் அவளுக்காக என்ன போராடினாங்க? எதுவுமே இல்லையே. ஆம்பளைங்க உங்களாலேயே எதுவும் பண்ண முடியாத போது பொம்பளைங்களால என்ன பண்ண முடியும்? அவன் யோசனையாகவே அவளை பார்த்திருந்தான். ஆனா இவ்வளவு நாளும் அழுதுட்டு இருந்தவ அன்னைக்கு ஓடி போய் இருக்கானா? கண்டிப்பா வேற ஏதாவது காரணம் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று புஷ்பா மெதுவாக தன் மனதில் இருப்பதை சொல்ல, எனக்கும் அந்த எண்ணம் தான் தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். அவளை பத்தி எந்த விஷயமும் வரவே இல்லை என்று அவன் கூறி முடிக்க, ஒருவேளை அவ கிடைச்சா உங்க குடும்பத்துக்கிட்ட அவளை கொடுத்துருவீங்களா? ஏன்னா உங்க பெரியப்பா தாத்தா எல்லாம் அவளை கொன்னுடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அவள் சற்று பதட்டமாகவே கேட்டாள். தெரியல. நான் அப்ப என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா அவ எங்கேயாவது உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று காத்தவராயன் அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தான். காதல் 12. இப்படியே இன்னும் 2 மாதங்கள் சென்றிருந்தது. இனிய நிலாவின் எண்ணங்களிலும் செயல்களிலும் எந்த மாற்றமும் வந்ததாக அங்கிருந்த யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் பங்கஜமும் விடாமல் முயன்று கொண்டுதான் இருந்தார். அவருக்கு மட்டும் அவளிடம் சில சிறு மாற்றங்கள் தென்பட்டது என்று கூறலாம். அது அவளை ஆழ்ந்து நோக்கி கொண்டிருந்ததால் அவருக்கு மட்டும் அது தென்பட்டது. இப்பொழுதெல்லாம் கணேசனும் நிலாவிடம் சிறு பேச்சுக்கள் கொடுத்து அவளை பதிலளிக்க முயன்று கொண்டிருந்தான். ஆக அவனின் தாயின் தகப்பனது முயற்சி அவன் கண்களுக்கு தென்பட்டதால் அவனும் அதை முயன்று கொண்டிருந்தான் என்று கூறலாம். ரங்கராஜன் எப்பொழுதும் வயலுக்கு செல்வது வாடிக்கையான ஒன்று. என்னதான் வேலை ஆட்களை வைத்திருந்தாலும் அவரின் வயல்களை அவர் கண்கொண்டு பார்த்தால் மட்டுமே அவருக்கு நிம்மதி ஏற்படும். சில நேரங்களில் இறங்கியும் வேலை செய்வார். என்னதான் பிள்ளைகளை படிக்க வைத்திருந்தாலும் பிள்ளைகளையும் சின்ன வயதிலிருந்தே வயல்களில் இறக்கி வேலை செய்ய பழகி இருந்தார். வயல்களை தந்தை பார்த்து கொள்வதால் கணேசன் தோப்புகளை கண்காணிப்பது, மில்லில் கணக்கு வழக்கை பார்ப்பது என்று அவனுக்கு அதுவே சரியாக இருந்தது.
அவர்களை பெரும் பணக்காரர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் கிராமத்தில் தங்களுக்கென்று ஒரு கௌரவத்தையும் பணத்தையும் சம்பாதித்து வைத்திருந்தனர். வேண்டி வருபவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கும் உதவி புரியவும் மறுக்க மாட்டார்கள். மேல் நடுத்தர வர்க்கம் என்று சொல்லும் நிலையில்தான் இருந்தனர். தங்களுக்கு இருந்ததை போற்றி பாதுகாத்தனர். சிறிதளவு பெருக்கியும் கொண்டனர். உதவி என்று வருபவர்களுக்கு உதவியும் புரிந்தனர் என்று கூறலாம். குமரனும் அவ்வப்போது வயல்களுக்கு சென்று தந்தைக்கும் உதவி புரிந்ததாலும் இப்போது இருக்கும் வேலை பளுவில் அது சற்று குறைந்து விட்டது என்று கூறலாம். ஆனால் மில்லுக்கு அவன் செல்வதே இல்லை. அது முழுக்க முழுக்க கணேசனின் பொறுப்பு. அதை அவன் ஊடுருவி பார்க்க விரும்பவும் இல்லை. குமரன் தன் சட்டக்கல்லூரி படிப்பு முடிந்த ஆரம்பத்தில் ஒரு பெரிய சீனியர் வக்கீலிடம் ஜூனியராக பணியாற்றிய போது அவனுக்கு நேரங்கள் கிடைத்தது. இப்பொழுது அவனும் அவனுடன் படித்த இன்னும் 2 தோழர்களும் சேர்ந்து தனியாக வழக்குகளை எடுத்து நடத்துவதால் வயலுக்கு சென்று வரும் நேரங்கள் குறைந்து விட்டது என்று கூறலாம். நீதிமன்றங்களில் விடுப்பில் இருக்கும்போது மட்டும் வயலுக்கு சென்று தந்தைக்கு உதவி புரிவான். சில நேரங்களில் சாரதி கிடைக்காத போது லோடு இறக்க உதவி செய்வான். அப்படி ஒரு நாளில்தான் நிலாவை அவன் கூட்டிக் கொண்டு வந்திருந்தான். அன்றும் அப்படி ஒரு விடுமுறை நாள்தான். வயலுக்கு சென்று தன் தந்தைக்கு உதவி புரிந்துவிட்டு முன்னதாகவே வீட்டிற்கு வந்தவன் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு சாப்பிட அமர்ந்தான். பங்கஜம் குரல் கொடுக்க நிலா உணவு பாத்திரங்களை எடுத்து வந்து உணவு மேஜையில் மீது அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள். இப்பொழுதெல்லாம் வீட்டில் பெரும்பாலான வேலைகளை அவள் செய்து கொண்டிருந்தாள். அவளின் வேலைகளின் நேர்த்தியே அவள் அதற்கு பழக்கப்பட்டு இருக்கிறாள் என்பதை உணர்த்தியது. ஹேமாவுடன் சேர்ந்து தோட்டத்தை சீர்படுத்துவதிலும் அவளின் பாங்கு நன்றாகவே தெரிந்தது. அவளிடம் பேச நினைத்தவன் தன் தாய் இருக்கும்போது பேசலாம், தனியாக பேச விளைவது ஆகாது என்று யோசித்து, நிலா, ஒரு நிமிஷம் என்றான். அவன் அப்படி எல்லோர் முன்னிலையிலும் அழைப்பான் என்று எதிர்பார்க்காதவள் விடவிடத்து போய் நின்றாள். அவனை ஏறிடாமல் தன் கையை பிசைந்து கொண்டே பங்கஜத்தை தான் ஏறிட்டாள். எங்கே அவர் தன்னை தவறாக நினைத்து விடுவாரோ என்று பயம் அவளுக்கு. அவரும் அவளை சாதாரணமாக பார்க்க, குமரனும் அவள் தன்னை பார்க்காது தன் தாயை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு, நிலா, நான் இங்க இருக்கேன் என்று நக்கலாக கூறினான். ஆனால் அதையெல்லாம் உணரும் நிலையில் அவள் இல்லை. அப்போதும் அவளிடம் பதட்டம் குறையவில்லை. பங்கஜம் தான் சற்று கடுமையான குரலில் ஏற்றி, நிலா, குமரன் கூப்பிடும்போது நீ அவனை பார்த்து பேசணும். என்ன பார்த்துட்டு நிக்கிற? உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் தைரியமா பேசணும், தைரியமா நடந்துக்கணும்னு. நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேங்கிறியே என்று அவர் கேட்ட தோணியிலேயே அவள் கண்கள் லேசாக கலங்க ஆரம்பித்தது. அம்மா, நான் பேச வந்ததை பேச விடாம என்று தன் தாயிடம் கடிந்து கொண்டவன், நிலா, இந்த சேர்ல உட்காரு. எதிரில் இருந்த உணவு மேஜையின் அருகே இருந்த நாற்காலியை காட்டினான். அவளும் சிறு தயக்கத்திற்கு பின் அந்த நாற்காலியின் நுனியில் அமர்ந்தாள். அம்மா சொன்னாங்க, நீ பிஏ செகண்ட் இயர் பாதியில டிராப் பண்ணிட்டேன்னு. படிப்பு பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவு நாள் இப்படியே சின்ன குழந்தையோட விளையாடிக்கிட்டு சின்ன பிள்ளையா இருக்க போற? நீ எங்க படிச்சேன்னு சொன்னா யாருக்கும் தெரியாம நான் அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்து உன்னை இங்க பக்கத்துல ஏதாவது காலேஜ்ல சேர்த்துடுறேன். படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு நீங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுல எங்களுக்கும் அம்மாவுக்கும் உடன்பாடு இல்லை என்று அவன் சாதாரணமாக கூற, அவளும் இல்லை என்று தலையாட்டியபடி பங்கஜத்தை பார்த்தாள். அம்மா, நான் காலேஜ் போகல, எனக்கு காலேஜ் எல்லாம் வேணாம் என்று பங்கஜத்திடமே பதில் கூறினாள். அவரும் அவளை முறைத்து பார்த்து, கேள்வி அவன் கேட்கறான், பதில் என்கிட்ட சொல்லுவியா? அவனுக்கு பதில் சொல்ல வராதா என்று சற்று கடினமாகவே கேட்க, மெல்ல தலையை உயர்த்தி அவனை ஏறிட்டவள், வேண்டாம் என்று தலையை ஆட்டியபடியே ஒற்றை வார்த்தையாய் கூறியவள் திரும்பவும் தலையை குனிந்து கொண்டாள். பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டவன், ஏன் வேணாம்? நான் தான் உன்னை யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன்னு சொன்னேனே என்று உரிமையிலே கேட்டான். அவளோ, இல்ல சார், வேண்டாம். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை ஏதாவது ஆசிரமத்துல சேர்த்து விட்டுடுங்க. தயவு செஞ்சு என் படிப்பை பத்தி கேட்காதீங்க. நீங்க போய் என்னை பத்தி விசாரிச்சாலே என்னை பத்தி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும், என் குடும்பத்துக்கும் தெரிஞ்சிடும். ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா என்னை கொண்டு புதைச்சிடுவாங்க என்று அவள் தலையை குனிந்தபடியே கூறி முடித்தாள். அதற்காக எத்தனை நாள் இப்படியே ஓடி ஒளிய போற?
எதுவா இருந்தாலும் தைரியமா எதிர்த்து நிக்கணும் இல்லையா? அப்புறம் நீ இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. எங்க அம்மா தானே உன்னை பாத்துக்கறாங்க. கஷ்டம்னா அது அவங்க தான் சொல்லணும், நான் இல்ல என்று அவளுக்கு பொறுமையாகவே புரியும்படி எடுத்துரைத்தான். மீண்டும் பங்கஜத்திடம் திரும்பியவள், அம்மா, எனக்கு படிப்பும் வேணாம். என்னை பத்தி விசாரிச்சாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கையெடுத்து அவங்கள கும்பிட்டவள், தயவு செஞ்சு என்னை இப்படியே விட்டுடுங்க. இல்லைன்னா ஏதாவது அனாத ஆசிரமத்துல சேர்த்துருங்க. கொஞ்ச நாள் நான் உயிரோட இருந்துக்கிறேன் என்று கூறினாள். சலிப்பாக தலையசைத்தார் பங்கஜம். இவள் எப்பயும் இப்படித்தான் குமரா. இவளுக்கு நாம நல்லதுதான் செய்ய நினைக்கிறோன்னு அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம என்ன செய்யறது சொல்லு? இவளை தைரியமாக்க நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன். வீட்டு ஆம்பளைங்க கிட்ட கூட பேச மாட்டேங்கிறா. கேட்டா பழகிருச்சுமா, இப்படித்தான் எங்க வீட்லயும் இருப்பேன்னு சொல்றா. இவளை என்ன செய்யறது சொல்லு என்று சலித்து கொண்டார். அவர் இவளை பற்றி கூறிக்கொண்டிருக்க அவளை அதை பொருட்படுத்தாமல், அம்மா, அப்ப நான் உள்ள போகவா என்று கேட்டாள். பங்கஜம் குமரனிடம், பாரு என்பது போல கஞ்சாடை காட்டினார். ஏனோ அவளின் செயல்கள் அவனுக்கு சிரிப்பை தான் இதழ்களில் பரவச் செய்தது. அவள் என்னதான் தங்கள் வீட்டில் இருந்தாலும், எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தாலும் அவளை படிக்க வைக்காதது அவனுக்கு ஒரு குறையாகவே இருந்தது. நிலா அந்த வீட்டிற்கு வந்து 2 மாதங்களில் அந்த வீட்டுடன் பொருந்தி இருந்தாள். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு திறம்பட செய்தாள். ஹேமாவிற்கு பாதி வேலைபளு குறைந்த நிலைதான். பத்தாததற்கு ஆகாஷுக்கு சாப்பாடு ஊட்டுவது, தோட்டங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவது என்று வீட்டையே தன் வீடு போல சுத்தமாக பார்த்து கொண்டாள். சமையலும் நன்றாக செய்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். சமையல் முறையில் சில மாற்றங்களும் இருந்தது. சுவை சற்று வித்தியாசப்பட்டாலும் மிக நன்றாகவே சமைத்தாள் என்று சொல்லலாம். பங்கஜத்திற்கு அப்போதே புரிந்தது, இவள் அருகில் இருக்கும் கிராமத்தை சேர்ந்தவள் இல்லை, வேறு எங்கோ இருந்து வந்திருக்கிறாள் என்று. அந்த வட்டாரத்தை சேர்ந்த சமையல் பழக்கங்கள் எல்லாம் அவருக்கு அத்துப்படி. சொ சொந்த பந்தங்கள் பக்கத்து ஊர்களிலும் வசித்து வந்ததனால் அங்கு சென்று வருவதும் அவருக்கு வாடிக்கையான ஒன்றுதான். இங்கு இங்கு பக்கத்து ஊர்களில் உள்ளவர்களின் சமையல் கைப்பக்குவம் அவளிடம் இல்லை. அது வேறு விதமாக தென்பட்டதே அவருக்கு அதை புரிய வைத்திருந்தது. ஆகாஷிற்கு உணவு ஊட்டுவது, விளையாடுவது என்று மட்டுமல்லாமல் மாலையில் அவனை அமர வைத்து எழுத பழக சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாள். இன்னும் 2 மாதங்களில் பள்ளி திறந்துவிட அவனை ஆரம்ப பள்ளியில் சேர்ப்பதாக இருந்தது. இவளோ அவனுக்கு எழுத்து பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறாள். ஹேமாவும் 12வது வரை படித்திருக்கிறாள் தான். ஆனால் தமிழ் வழி கல்வி. ஆங்கிலம் அவளுக்கு சுத்து போட்டாலும் வராது என்று கூறலாம். 10வது அவள் தேறியதே பெரிய விஷயமாக தோன்றியது அவளுக்கு. 12வதில் ஆங்கிலத்தில் தோல்வியை தழுவியவள் தனக்கு படிப்பு வேண்டாம் என்ற முடிவுடன் வீட்டில் அமர்ந்து விட்டாள். அதன் பிறகு அவளுக்கு கணேசனை பார்த்து முடிவு செய்து திருமணம் செய்து கொடுத்திருந்தனர். கணேசன் விவசாயம் சார்ந்த பிஎஸ்சி படிப்பை படித்திருக்க, குமரன் சட்டக்கல்லூரியை தேர்ந்தெடுத்து அதில் சேர்ந்துவிட, அவர்களின் கடைசி தங்கச்சி லக்ஷ்மி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்திருந்தாள். நிலாவிடமும் தன் தாயிடமும் பேசிவிட்டு தன் அறைக்கு வந்தவனுக்கு யோசனையாகவே இருந்தது. இந்த பெண்ணின் வாழ்வு அப்படி என்னத்தான் நடந்திருக்கும்? எங்கே அவள் கல்லூரியை சொன்னால்தானே அவளுடைய பூர்வீகம் தெரிந்துவிடும் என்று தயங்குகிறாள். அதே சமயத்தில் மிகவும் பயப்படுகிறாள் என்றும் நன்றாகவே தெரிந்தது. இவள் இப்படி குடும்பத்திற்கு பயந்து படிக்க கூட தயங்குகிறாள் என்று நினைக்கும் போது அவனுக்கு சலிப்பாகவே இருந்தது. அப்படி என்ன குடும்பம் அது? பெற்ற பெண்ணின் படிப்பை நிறுத்திவிட்டு திருமணம் செய்யும் அளவிற்கு என்ன அவசியம் வந்தது அவர்களுக்கு? 2 மாதம் கழித்தும் பெற்றவர்களை பார்க்க செல்லும் ஆவல் கூட இல்லாமல் தன் உயிருக்கு பயந்து நடுங்குகிறாள் என்றால் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும் அது? ஒரு தாயை பிரிந்து பெண்ணால் இருக்க முடியுமா? அதனால்தான் இவ்வளவு பயந்த சுபாவமாக இருக்கிறாளோ? தன் தங்கை விரும்பிய ஒருவனை திருமணம் முடித்து சென்றிருந்த போதிலும் தினமும் தாயிடம் தொலைபேசியிலாவது பேசுவதை அவள் தொடர்ந்து கொண்டிருக்கிறாள் என்று அவனுக்கு தெரியும். தங்களிடமும் வாரம் 2 முறையாவது பேசிவிடுவாள். குழந்தையை பார்த்து கொள்ளும் நிலையிலும் கூட தன் தாயிடம் பேசுவதை அவள் நிறுத்திக் கொள்வதில்லை. தவிர்க்க நினைத்ததும் இல்லை. ஆனால் இந்த பெண்ணோ தன் தாயிடம் கூட பேசாமல் இருக்கிறாள் என்றால், ஒருவேளை இவளுக்கு தாயே இல்லையோ என்று பலவாறாக சிந்தனை சுழன்றது. ஒருவேளை மிகவும் ஏழ்மையான குடும்பமாக இருப்பார்களோ? அதனால் தான் படிப்பை விட திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்களோ? 2 மாதங்கள் கடந்தும் பெண்ணை தேடாமல் இருக்கிறார்களோ? அப்படியே தேடி கிடைத்தாலும் தன்னை கொன்று விடுவார்கள் என்று இவள் சொல்கிறாளே, அப்படி ஒருவரால் நடந்து கொள்ள முடியுமா என்ன?
அவனின் மன சஞ்சலத்துக்கு நிறைய ஆதாரங்கள் அவன் தன் நீதிமன்றத்திலேயே பார்த்திருக்கிறான் அல்லவா? தங்களின் மகள் காதலிக்கிறாள் என்று வெட்டி போட்ட குடும்பங்களையும் தலைமுழுகிய குடும்பங்களையும் அவன் நிறைய பார்த்திருக்கிறான். அதனால்தான் அவளை வற்புறுத்த வேண்டாம் என்று அவன் தாய்க்கு அறிவுறுத்தி இருந்தான். ஆனால் அவள் வேலை செய்யும் நேர்த்தியும் பாங்கும் சுத்தப்படுத்தும் அவளை மிகவும் ஏழ்மையான குடும்பம் என்று நினைக்க தோன்றவில்லை. உடை அணிவதிலும் கூட அவளிடம் நேர்த்தி இருந்தது. கடந்து சென்ற இந்த நாட்களில் அவளிடம் ஏதாவது மாற்றங்கள் நிகழும் என்று தன் குடும்பத்தையோ அல்லது தாயையோ பார்க்க விரும்புவாள் என்று அவன் யோசித்ததெல்லாம் பொய்த்து போக அவளை படிக்கவாவது வைக்கலாம் என்ற எண்ணத்தில்தான் அவள் அப்படி கேள்வி எழுப்பியிருந்தான். எல்லாமே அவனுக்கு குழப்பமாகவே இருந்தது. அவளாக எதுவும் சொல்லாத பட்சத்தில், தன்னாலும் எதையும் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில், தாங்களாகவே எதையாவது சிந்தித்து தங்களுக்குள் குழம்பிக் கொள்வது சரியில்லை என்று யோசித்திருந்தான் குமரன்.